ரூமுக்கு போறேன். சரிப்பா. தேவ். என்ன பாட்டி? பவிக்கிட்ட இருந்து நல்ல பதில் வரும், நம்பிக்கையோட இரு. சரி பாட்டி. சரி போ. பாட்டி, மாமா கிட்ட என்ன சொன்னீங்க? பவிக்கிட்ட இருந்து நல்ல பதில் வருமா? அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேட்டுக்கிட்டபடி என் பேரன் பவிக்கிட்ட நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டான். அதுவும் அவளை தனியா கூட்டிட்டு போயில்ல, அத்தனை பேர் முன்னாடியும் அத்தனை பேர்கிட்டையும். ஆனா தேவே, நீ உடனே என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாத்துக்கும் யோசிச்சு பதில் சொல்லுன்னு பவிக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டான். பாட்டி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பவித்ரா நல்ல பதிலா சொல்லுவாங்க. இப்ப அப்படிதானே நீங்க தேவ் சார் கிட்ட சொன்னீங்க? ஓஹோ, நீங்களும் மாமாவும் பவித்ரா வீட்டுக்கே போய் அத்தனை பேர் முன்னாடியும் மாமா மன்னிப்பு கேட்டும் அந்த அம்மா மாமாவை மன்னிக்கல. மாமாவும் வேற வழி இல்லாம நீ யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த அளவுக்கு நீங்க இறங்கி போயும் அவ மாமாவையும் மன்னிக்கல, எந்த பதிலையும் சொல்லல. நல்ல பதில் வரும்னு நீங்க உங்க பேரனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், அந்த பவி என்ன அவளை பெரிய மகாராணி நினைச்சுக்கிட்டு இருக்காளா? நீங்க வழியை தேடி போனீங்களே, உங்களை சொல்லணும் முதல்ல. உங்களுக்கும் உங்க பேரனுக்கும் இதை விட வேற என்ன அசிங்க அவமானம் இருக்க முடியும்? இல்ல ஊர் உலகத்திலே இல்லாத அதிசயமான பொண்ணு பாரு அவ. பாட்டி, சும்மாவே ரொம்ப திமிர் பிடிச்சவ அவ. இப்ப பெரிய இடத்துல வேற வேலைக்கு சேர்ந்துட்டா. நம்ம கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய புது ப்ராஜெக்டையும் கைப்பற்றிட்டா. பணம் பதவி எல்லாமே சேர்ந்து இப்ப அவ தலை உச்சத்துல இருக்கும். இந்த நேரம் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டா அவ மன்னிச்சிருவாளா? இது உங்களுக்கு புரியல? இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பவிக்கிட்ட இருந்து எந்த ஒரு நல்ல பதிலும் வரப்போறது கிடையாது. நல்ல பதில் வரும்னு நம்பிக்கையை கொடுத்து மாமா ஏமாந்துற போறாரு. கட்டாயப்படுத்தி மாமாவை பவி முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சு உங்க பேரனுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. பவித்ராவாவது மாமாவோட மன்னிப்பை ஏத்துக்கிறதாவது. நீங்களும் உங்க பேரனும் அவளை மறந்துருங்க பாட்டி. மாதவி, நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. அது நடக்காது, அவளை மறந்துருங்கன்னு ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுற? நானும் இந்த வீட்டுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப தேவ் சார் பவித்ரா மேல அவ்வளவு பிரியமா இருக்காருன்னு தெரியுது. நடுவுல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கோவதாபம், அவ்வளவுதானே? உண்மையா காதலிக்கிற யாருக்குமே இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் வரதான் செய்யும். அதெல்லாம் மீறி அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் தான் அவங்கள சேர்த்து வைக்கும். பாட்டி சொல்லி தேவ் சாரும் தான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாருன்னா அதுல என்ன அசிங்கம் அவமானம் இருக்க முடியும்? மன்னிப்பு கேட்கறது மூலமா தேவ் சார் பவித்ரா மேல எந்த அளவுக்கு காதலா இருப்பாருன்றத அவங்க புரிஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் பவித்ராவுக்கும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க தானே வேணும். திடீர்னு வந்து மன்னிப்பு கேக்குறாங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்காதான்னு யோசிக்க மாட்டாங்களா? உடனே பதில் சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா யோசிப்பாங்கல்ல. இப்ப டைம் கொடுக்கறதுனால நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டி சொன்ன மாதிரி பவித்ரா கிட்ட இருந்து நல்ல பதில் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடி, இந்த விளக்கம் போதுமா, இன்னும் வேணுமா? இன்னும் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னோட நிஜமான பேத்தி நீயா இல்ல இவ்வளவு நினைக்க தோணுது.
பத்மினி இந்த வீட்டுக்கு நேத்து வந்த பொண்ணு. எங்க மனசுல என்ன இருக்குன்னு உணர்ந்து பேசுறா. ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சும் எங்க ஆசைக்கு எதிராவே பேசிட்டு இருக்க. பவித்ராவும் தேவ சேரக்கூடாதுன்னு அப்பட்டம்மாவே நினைக்கிற. பத்மினி பேசுறத கேட்கும்போது என் நிஜமான பேத்தியா இவளா இருந்துடக்கூடாதான்னு மனசுல ஒரு ஏக்கமே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா தன் வீடு தன் ரத்தங்கிற உணர்வு இருந்தாதான் பத்மினி மாதிரி பேச முடியும். இது வரைக்கும் அப்படி ஒரு உணர்வை நான் உங்ககிட்ட பார்த்ததே இல்லையே. பத்மினி அவளுக்கு இங்க அடைக்கலம் கொடுத்ததுனால நன்றி உணர்ச்சியால நல்லதா பேசலாம்ல. ஆனா உனக்கு எந்த உணர்வும் இல்லையேடி. இனிமேலாவது எப்படி நல்ல விதமா பேசணுங்கிறத பத்மினி கிட்ட இருந்து கத்துக்கோ. இத பாருடி, பவி கிட்ட இருந்து நல்ல பதில் வரும். கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும். புரிஞ்சுதா? இது எப்படி இருக்கு? ரொம்ப துள்ளாத. நீ பேத்தியா இருந்துடக்கூடாதுன்னு பாட்டி சொன்னதுனால நீ அவங்க பேத்தியா ஆயிட முடியாது. ஆகவும் இந்த மாதவி விட மாட்டா. உன்னை எப்படி தலையில கொட்டி உட்கார வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஏன்னா ஒரு சின்ன கேப் கிடைச்சதும் சந்துல நல்லாவே சிந்து படுறியா? ஏய், ரொம்ப துள்ளுன. உன்னை கொன்னு புதைக்கவும் தயங்க மாட்டேன். என்னை பத்தி தெரியும்ல. இப்போ உன்னை விட பவித்ரா விஷயம்தான் எனக்கு முக்கியம். நீங்க எல்லாரும் கனவு காணலாம் பவி தேவ் கல்யாணம் நடந்துருன்னு. அப்புறம் நான் இதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன். பவித்ராவை இந்த வீட்டு படியை மிதிக்க விட்டுருவனா? இந்த ஜென்மத்துல பவி தேவ் பொண்டாட்டியா ஆகவே முடியாது. ஆகவும் விட மாட்டேன்டி. இவ ஏதோ ஒரு சதி வேலை பண்ண போறான்னு தெரியுது. ஏதாவது சொல்லி பவித்ராவோட மனசை கலைச்சு விட்டுறக்கூடாது. இந்த விஷயத்தை உடனே பாண்டியன் சார் கிட்ட சொல்லி அவரை விட்டு பவித்ரா கிட்ட பேச சொல்லணும். இதுதான் சரியான வழி. என்னம்மா எதுவுமே பேசாம நிக்கிற? மாப்பிள்ள வந்து மன்னிப்பு கேட்டு போய் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா உன்னால ஒரு முடிவுக்கு வர முடியலையா? இல்ல நீ வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இத பாருமா, எதுவானாலும் ஓப்பனா சொல்லு. என்னப்பா நீங்க நிதானமா யோசிச்சு சொல்லுன்னு தேவே சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நீங்க என்னடானா கொஞ்ச நேரத்திலே பதில் சொல்லுன்னு பவிய சொன்னா அவ எப்படி பதில் சொல்லுவா? யோசிக்க வேணா? இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? தேவ் தம்பிதான் தான் பண்ண தப்ப எல்லாத்தையும் சொல்லி பவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதுதானே இவ்வளவு எதிர்பார்த்தா. தாங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது போய் அவரே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. தேவ் தம்பிய மன்னிச்சு ஏத்துக்க வேண்டியதுதானே. அப்படின்னா பவிய பேச வேணான்னு அப்பா ஏன் தடுக்கணும்? அப்பயே பேச விட வேண்டியதானே? திடீர்னு வந்து தேவ தம்பி மன்னிப்பு கேட்ட உடனே பவி ஏதாவது சொல்லிட போறாளோன்னு அப்பா தடுத்தாரு.
அதனாலதான் இப்ப கேக்குறாரு. இல்ல சமந்தி? தன்னை உதாசீனப்படுத்திட்டாங்கிறதுக்காக பவிக்கு எங்கேயுமே வேலை கொடுக்க விடாம செஞ்சாரு தேவ தம்பி. இப்போ பவிக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்ச உடனே அதை பொறுத்துக்க முடியல அவரால. எனக்கு என்ன தோணுதுன்னா, அம்மா உனக்கு 1000 தோணும். அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது. நீ பேசாம வாய் மூடிட்டு அது போதும். இப்ப பவி என்ன நினைக்கிறா, என்ன சொல்ல போறா, அதுதான் இங்க முக்கியமே. பவி நீ சொல்லு. தேவ் தம்பி உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமும் மன்னிக்கிறது தானே முறை. அப்பா, எனக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வர்றது ஒரே ஒரு விஷயம்தான். பாட்டி சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன்னு அவர் சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலப்பா. பாட்டி எப்பவுமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் கேட்காத தேவ் இப்ப மனசு மாறிட்டதா சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? என்னால அவருக்கு பல தோல்விகள் வந்தது உண்மைதான். அதனால இறங்கி வந்தேன்னு நினைக்காதன்னு அவரே சொல்றாரு. ஆனா என்னால அப்படி நினைக்க முடியலப்பா. தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனை தன்னோட பணம் அதிகாரத்தால ஜெயிச்சிட முடியும் தான் யாரும் நினைப்பாங்க. அப்படி ஜெயிக்க முடியலனா அடுத்த கட்டமா அவனை தன்னோட தந்திர புத்தியால ஜெயிச்சிடலான்னு நினைப்பாங்க. வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டதை பார்த்தா அப்படி ஒரு தந்திரமான வேலையில தான் இவர் இறங்கியிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகம் வருதுப்பா. எனக்கும் அப்படிதான் தோணுது. டேய் வாய முடுறா. அம்மாடி, வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானை உடையிற மாதிரி எல்லாம் கூடி வரப்ப வீணா சந்தேகப்பட்டு அதனால உன் வாழ்க்கைய தொலைச்சிடாதம்மா. தேவா வரலம்மா, பாட்டி சொல்லிதான் அவரே வந்திருக்காருமா. மாப்பிள்ளைய சந்தேகப்படாதம்மா. இந்தாம்மா. ஹலோ, சொல்லுங்க பாண்டியன். பவி, பத்மினி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. தேவ் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்துக்கும் உங்ககிட்ட சாரி கேட்டு போனாரமே. உடனே வேண்டாம், யோசிச்சு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாராம். அப்போது என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பாண்டியன், அது வந்து நான் சொல்லட்டுமா? உங்களால் 2 முறை தேவ் பிஸ்னஸில் அடி வாங்கிட்டாரு. இதுக்கு மேலே உங்களை விட்டு வச்சா அவர் பல தோல்விங்களை சந்திக்க வேண்டி வரும்னு பயந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. தேவ் அவருடைய அடுத்த பிளேவை ஆரம்பிச்சிட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் அவரை சந்தேகப்படுறீங்க. ஐ ஆம் ரைட்? பாண்டியன், என்ன போயித்ரா, உங்கள் மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிட்டேன்னு ஷாக்காயிட்டீங்களா? ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொன்னபடி தான் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இத்தனை நாள் தேவ் செஞ்ச தப்ப இப்போது நீங்கள் செய்ய தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் எதிரும் குதிருமா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா இந்த போட்டியிலே உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க பவி. உங்கள் மனசாட்சிக்கும் தெரியும், உள்ளுணர்வுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு தேவ் உங்களை நேசிச்சாருன்னு. அந்த நேசம் உங்களை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. நடுவில் மாதவிங்கிற ஒருத்தியால் ஏற்பட்ட குழப்பம், சங்கடங்கள், இது எல்லாத்தையும் மீறி, குறிப்பாக மாதவியும் மீறி தேவ் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டிருக்காருன்னா நீங்கள் அவரை மன்னிக்கிறதா மனுஷத்தனம். அப்படி நீங்கள் மன்னிக்கலைன்னா நீங்கள் மனுஷியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பவி, நீங்கள் பக்குவப்பட்ட புத்திசாலியான பொண்ணாக இருந்தால் தேவை மன்னிச்சு ஏற்றுக்கங்க. அவர்கிட்ட ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தியை சொல்லுங்கள். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் வச்சிடறேன் பவி. ஓகே, குட் நைட்.
யோசிச்சு பவித்ரா தேவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா காரியம் கெட்டு போயிடுமே. பவித்ரா சம்மதிக்கலைனாலும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை சம்மதிக்க வச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம தேவ மனசை கலைக்கணும். கலைக்கிறேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். பாட்டி ஒரு நிமிஷம் வாங்கல. எங்க பத்மினி? வாங்க சொல்றேன். மாமா. என்ன மாதவி? பவித்ரா கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா? இல்லையே. இல்லையா? மாமா நான் சொல்றேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க கிளம்புற நேரத்துல உங்களுக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு நான் இங்க வரல. ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் வந்தேன். வாங்க. என்ன சொல்லணும்? பாட்டி சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்க உங்க ஸ்டேட்டஸை விட்டுட்டு பவிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டது தப்பு. வந்து பாருங்க. சரி கேட்டுட்டீங்க. நீங்களா போய் மன்னிப்பு கேட்டோம். அவ உங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம அனுப்பியிருக்கானா அவ உங்களை எந்த அளவுக்கு அலட்சியமா நினைக்கிறான்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவளை தேடி போய் மன்னிப்பு கேட்டதுனால அவ உங்களையும் ஜெயிச்சுட்டதான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. பவித்ரா அந்த அளவுக்கு தலகணம் பிடிச்சவ. பவித்ரா உங்களை தேடி வருவா, உங்களையும் உங்க மன்னிப்பையும் ஏத்துக்குவான்னு ஒரு கனவு காணாதீங்க மாமா. நீ கனவு காணாதடி. ஏண்டி நேத்து நானும் பத்மினியும் அவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு புத்தி வரல? உனக்கு என்னதான் பிரச்சனை? தேவும் பவியும் சேரக்கூடாதுன்னு நீயே துடிக்கிற. ஐயோ பாட்டி, நான் எங்க அப்படி நினைக்கிறேன்? நீங்களும் ஏன் என் மேல வேணும் பழி சுமத்துறீங்க? ப்ளீஸ், நான் சொல்ல வரதுல நிஜத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் போய் கேட்டும் அவ எந்த பதிலும் சொல்லல. ஒரு நாள் முழுசா முடிஞ்சு போச்சு. மாமாவும் ஆபீஸ் கிளம்பிட்டாரு. இது வரைக்கும் அவகிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இப்பவாவது அவளுடைய குணம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதத்தான் நான் மாமாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேட்டியடா? இவ எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இருக்கிற. உனக்கு நல்லது சொல்றேன்னு தப்பான வழியை காமிச்சிட்டு இருக்கா. பேத்தியா போயிட்டாளேன்னு நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இவ சொல்றதெல்லாம் நீ காதுல வாங்காதடா. டேய், எனக்கு நம்பிக்கை இருக்குடா. பவிக்கிட்ட இருந்து நல்ல தகவல் வரும். பாத்தியாடா, மணி அடிக்குது. பவித்ரா தான் கால் பண்ணிருப்பா, வேணும்னா பாரு. ஆமா பாட்டி, பவி தான் ஃபோன் பண்றா.